இது தாங்க சிக்கன் சாட்டே வித் டொமேட்டோ ஆலிவ். இது ஒரு கான்டினென்டல் டிஷ். இதை செஞ்சு பார்ப்போமா? ஃப்ரை பேன் சூடானதும் சமையல் வெண்ணெயை போட்டு நல்லா உருக்கிக்குங்க. டேபிள் வெண்ணெய்னு தனியாக இருக்குங்க, அதை பயன்படுத்தக்கூடாதுங்க. சமையல் வெண்ணெய் தாங்க இதுக்கு பயன்படுத்தணும். வெண்ணெய் உருகினதும் கிராம்பை போட்டுக்குங்க. பொடிசாக நறுக்கின பூண்டு போட்டுக்கோங்க. இது கூட சிக்கனையும் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா இப்போ மூடியை போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பத்து நிமிஷம் வெந்துருச்சுங்க. நறுக்கிய தக்காளியை போட்டு அதுக்கு மேலே ஆலிவ் எண்ணெயை ஊற்றுங்க. செலரி, லீக்ஸ் இதுகளையும் போட்டுக்கோங்க. செலரி லீக்ஸ் போட்ட உடனே கொஞ்சம் கிளறி விடுங்க. இது பேசிலுங்க, நாங்கள் துளசிகள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. இது மிளகு தூளுங்க. இதில் காரத்துக்கு வெறும் மிளகு தாங்க போடுறோம். இது விளையாட்டு வீரர்கள், பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப நல்ல உணவுங்க. தக்காளி போட்டதுலேருந்து 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுடைய சிக்கன் சாட்டே டொமேட்டோ ஆலிவ் ரெடிங்க. பாடி பில்டருங்கெல்லாம் தேடி வந்து சாப்பிட்ற சிக்கன் ரெடிங்க. வாங்க வந்து ஒரு பிடிப்போம்.